இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெனோவோட IdeaPad S145 அப்படிங்கிற ஒரு லேப்டாப்போட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டயத்தில் சின்ன பசங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க நேரத்தில் மற்றும் டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த லேப்டாப் வந்து ரொம்பவே வந்து வேல்யூபிளான லேப்டாப்பாக வந்து தெரிஞ்சுது எனக்கு. அண்டு இந்த லேப்டாப்போட விலையும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மி தான். பிக் பில்லியன் டேல 31,000க்கு தான் வந்து இந்த லேப்டாப் வந்து நான் வாங்கினேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து இதோட கான்ஃபிகரேஷன் வந்து வேர்த்தாக தெரிஞ்சுது அந்த 31,000 ரூபாய்க்கு. ஸோ அந்த லேப்டாப் தான் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ வந்து முழுசாக வந்து பாருங்கள். யாரெல்லாம் வந்து உங்கள் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு லேப்டாப் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் டீச்சர்ஸும் கூட பார்க்கலாம் யாருக்கெல்லாம் லேப்டாப் தேவைப்படுதோ. ஸோ இந்த லேப்டாப் வந்து ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்போட பில்ட் குவாலிட்டி வந்து பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பிளாஸ்டிக்கால் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாமே பிளாஸ்டிக் தான். நான் வாங்கியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கிரே அப்படிங்கிற ஒரு கலரு. ஸோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு லேப்டாப் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீலாக வந்து இருக்குது. பட் பக்கத்தில் வந்து தட்டி பார்த்தா தான் தெரியும் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கு. தூரத்துலேருந்து பார்க்க எல்லாம் மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி தெரியும். பட் டோட்டலாகவே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்து நம்பேடுக்குன்னு தனியாக வந்து ஒரு லேஅவுட்டே வந்து இருக்குது. ஸோ இது ஒரு 15 இன்ச் லேப்டாப்னால நம்பேடுக்கும் தனியாக லேஅவுட் கொடுக்குற அளவுக்கு இதில் வந்து இட வசதியும் இருந்தனால அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த ட்ராக் பேட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லேப்டாப்ஸ் அதாவது ஹையண்ட் லேப்டாப்ஸ் அளவுக்கு இருக்காது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஃபேஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் மவுஸ் போட்டுக்கிறதே வந்து பெட்டர்னு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அடுத்து இந்த லேப்டாப்போட இன்னொரு முக்கியமான ஃபீச்சரு 30,000 ரூபாய்க்கு இந்த லேப்டாப்பில் 180 டிகிரி டில்ட்டிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 180 டிகிரி அளவுக்கு நம்மளால் வந்து இந்த லேப்டாப் மொத்தமாக வந்து ஃப்ளாட்டாக வந்து இது வந்து திருப்ப முடியும். ஸோ இதுவும் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து ஒரு ஃபீச்சர். 180 டிகிரிக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் டில்ட் பண்ணலாம். ஸோ நிறைய லேப்டாப்ஸ் வந்து இதுக்கு மேலே வந்து டில்ட் பண்ண முடியாது. ஒரு 120 டிகிரிக்கு மேலே டில்ட் பண்ண முடியாது. பட் இந்த லேப்டாப் வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக 180 டிகிரிக்கு வந்து டில்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இந்த லேப்டாப்பில். அப்புறம் இந்த பில்ட் குவாலிட்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு உறுத்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் இருக்க இடத்துல ரொம்பவே வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சாலிடான ஃபீல் இல்லாமல் இருந்துச்சு. அது மட்டும் தான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பிளாஸ்டிக் தாங்க. கொஞ்சம் வந்து ஃப்ளெக்ஸை கூட நான் பிளாஸ்டிக் வந்து இந்தளவுக்கு ஃப்ளெக்ஸை வந்து கம்மியாக வந்து வச்சுருக்காங்க ஸ்க்ரீன் ஃப்ளெக்ஸு. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே. இந்த 31,000 ரூபாய்க்கு வந்து ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் இதோட கான்ஃபிகரேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இன்டலோட i3 10th ஜெனில் வந்து வருது இந்த லேப்டாப்பு. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 GB ரேமுங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவே வந்து கம்மியான ரேம். ஃபோனே நம்ம மினிமம் 6 GB ரேமில் தான் இப்போலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 4 GBயில் வந்தது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம்தான். பட் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேம் வந்து டியூவல் ஸ்லாட் உள்ளே இருக்கனால மேக்ஸிமம் 12 GB வரைக்கும் இந்த ரேம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம். பட் லேப்டாப் வரும்போதே இதில் 4 GB தான் வருது. நீங்கள் இன்னொரு 8 GB ரேம் ஸ்டிக்கை வாங்கி உள்ளே வந்து போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்லாட் எம்டி ஸ்லாட் உள்ளே இருக்குது அதில் போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக 12 GB வரைக்கும் இதில் ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போது இது வந்து வாங்கினோடனே 4 GB தான் ரேமில் வந்திருக்கு. ஸோ அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 4 GB ரேமில் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து க்ரோம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இருக்கட்டும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து க்ரோம் தான் ப்ரௌஸ் பண்ணுறது யூடியூப் பார்க்குறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ க்ரோம் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணும்போது சைமல்டேனியஸாக ஒரு VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணால் கூட கொஞ்சம் லேப்டாப்பில் ஸ்ட்ரகிள் தெரிய தான் செய்யும். நீங்கள் ரேம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். பட் 4 GB ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு ப்ரௌசரில் ஒரு க்ரோமில் ஒரு 4 டேப் எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சைமல்டேனியஸாக பின்னாடி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஒரு ஆன்லைன் கிளாஸை வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தகுந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து இது கொடுக்கும். நீங்கள் 4 GB ரேம் வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து
ஓரளவுக்கு ஓகேவாக வந்து கொடுக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தகுந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இந்த i3 வந்து ஒரு டியூவல் கோர் ப்ராசஸர் தான். ஸோ அதுக்கு தகுந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இதில் i3 10th gen இருக்குது, டியூவல் கோர் தான். பட் இருந்தாலும் இது வந்து 3.4 GHz வரைக்கும் இதோட கிளாக் ஸ்பீடு வந்து பூஸ்ட் கிளாக் ஸ்பீடு வந்து கிடைக்குது. அதனால் ஒரு கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கேம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா CSGO வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் கேம் கூட கிடையாது. ஏதாச்சும் இதில் வந்து ஒழுங்காக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணினேன். பட் CSGO வந்து விளையாடவே முடியல, சுத்தமாக விளையாடவே முடியல. ஸோ அதுவும் வந்து ஒரு நீங்கள் கேமிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்க முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கிறதுக்கான லேப்டாப் தான் இது வந்து, அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கேமிங் வந்து விளையாடவே முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சந்தோஷமான விஷயமா இருக்கும். உங்கள் பசங்க வெறும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இதில் கேம்ஸ் எதுவுமே விளையாட முடியாது. ஒரு 20 வருஷம் பழைய கேமான வைஸ் சிட்டி, சான் அண்ட்ரேஸ், ரொம்ப பழசான சான் அண்ட்ரேஸ்லாம் வந்து விளையாடலாம். பட் இந்த மாதிரி இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க இந்த பப்ஜி அதெல்லாம் வந்து எமுலேட்டரில் கூட போட்டு விளையாட முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் பயப்படாமல் நீங்கள் இந்த லேப்டாப்பும் வாங்கி தரலாம் படிக்கிற விஷயத்துக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த டிஸ்பிளேயை பற்றி பார்க்கலாம். ஒரு லேப்டாப்புக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே தான். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து எல்இடி பேக்லைட் எல்சிடி, ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து தெரியுது. நான் மேக்ஸிமமாக நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ASUS லேப்டாப் தான். ஒரு 60,000 ரூபா லேப்டாப் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இருக்க லேப்டாப்ஸ்லாம் டிஸ்பிளே எப்படி இருக்கும், எந்த தரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நான் வந்து தெரிஞ்சது கிடையாது எனக்கு. அதனால் நான் என் லேப்டாப்பை கம்பேர் பண்ணி தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் மோஸ்ட்டாக இந்த லேப்டாப் வாங்க போகிறவங்க யாரும் வந்து ஹை அண்ட் லேப்டாப்ஸ்லேருந்து டவுன் கிரேட் ஆகி வரமாட்டாங்க. இதான் மோஸ்ட்டாக ஃபஸ்ட் லேப்டாப்பாக தான் இது வாங்குவாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது ஸ்க்ரீனை வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு எந்த வித படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸில் ஏதாவது பிடிஎஃப்ஸ் அதெல்லாம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல தரமான டிஸ்பிளேவாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த டிஸ்பிளேயில் இன்னொரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேவை ஆஃப் ஆங்கிள், அதாவது சைடில் இருந்து பார்க்கும்போது ஒழுங்காக தெரியாது. ஸோ அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து இருக்குது. மிச்சப்படி வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து எதுவுமே வந்து இல்லைங்க. பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸே பார்த்தீங்கன்னா 200 nits தான் வந்து போகுது. அதனால் நீங்கள் அவுட்டோர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்குறதே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை வாங்குறவங்க வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த ரேட்டுக்கு இவ்வளோ தான் வந்து கிடைக்கவும் செய்யும். ஒரு தரமான டிஸ்பிளே தான் வந்து லெனோவோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த இந்த லேப்டாப்போட ஐஓ போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு SD கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்கடுத்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே வந்து கிடையாது. ஆப்டிக்கல் டிரைவும் இந்த லேப்டாப்பில் கிடையாது. அந்த ஆப்டிக்கல் டிரைவ் இல்லாதனால இந்த லேப்டாப்போட திக்னஸும் வந்து ரொம்பவே நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் யாரும் CD யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆப்டிக்கல் டிரைவும் அவசியம் கிடையாதுங்க. ஸோ இந்த சைடு USB போர்ட் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. அது ஒரு பிரச்சனையாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராக் பேடும் பெரிய லெவலில் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு மவுஸ் தான் வந்து யூஸ் பண்ண பார்ப்பாங்க, ஒயர்டு மவுஸு. ஒயர்டு மவுஸ் போடும்போது நிறைய பேர் ரைட் ஹேண்டடாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சைடு தான் வந்து ப்ளக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ரைட் சைடில். பட் அந்த இடத்துல ஒரு USB போர்ட் இல்லாதது ஒரு பெரிய டவுன் சைடு தான் வந்து சொல்லணும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 3 USB போர்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து 2 வந்து 3.1 USB போர்ட், அதில் வந்து அப்புறம் இன்னொன்று வந்து 2.1, அதுக்கப்புறம் ஒரு HDMI போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பவர் சாக்கெட் இருக்குது. ஸோ இதுதான் மொத்தமாக இந்த லேப்டாப்போட IOS. ஓரளவுக்கு நல்லா IOSலாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனையாக வந்து இருந்துச்சு. அடுத்ததாக இந்த லேப்டாப்போட மீடியா கன்சம்ஷன் எஃபெக்ட். ஸோ டிஸ்பிளே பற்றி பார்த்தாச்சு. ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த லேப்டாப்பில் இருக்க ஸ்பீக்கர்ஸ், அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டிக்கரே இங்கே வந்து ஒட்டியிருக்காங்க. பட் டால்பி ஆடியோ இருக்குதுன்னு சொன்ன அளவுக்கு ஆடியோ வந்து பெரிய லெவலில் வந்து இல்லை. சவுண்டாக இருக்குது, சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது. பட் சவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து இருக்காது. ஸோ பேஸ் வந்து இருக்காது. ரொம்ப அதிகமாக சவுண்டு கேட்கும். ஒரு பழங்காலத்து கொரியன் செட்டு வந்து அதிகமாக சவுண்டு போகணும்ல, அந்த மாதிரி தான் வந்து இதோட ஸ்பீக்கர்ஸும் வந்து இருக்குது. பெரிய லெவலில் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஹெட்ஃபோன்ஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது
ஆடியோ குவாலிட்டி வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நல்ல ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு பேட்டரின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் ஒரு 35 வாட் ஆர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் டெஸ்ட் பண்ணதில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கூகுள் மீட்டில் வந்து பேசணும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு ஓவராலாக தோராயமாக ஒரு 4 மணி நேரம் வந்து இதோட பேட்டரி வந்து தாக்கு பிடிச்சிதுங்க. ஸோ ஃபுல் சார்ஜ்லேருந்து ஒரு 4 மணி நேரம் வந்து தாக்கு பிடிச்சிது. அதுக்கப்புறம் வந்து பிளக்இன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துருச்சு. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் Lenovo 6 hours கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ 6 hours வந்து அவங்க கிளைம் பண்ணது மேபி நீங்கள் வீடியோ பார்க்காம ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ, இல்லை நெட்டில் வந்து சும்மா சர்ஃப் பண்ணிருந்தீங்கனாலோ 6 மணி நேரம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு மூவி பார்த்ததுலையும் அப்புறம் கூகுள் மீட் வந்து ஒரு 1 hour அட்டன் பண்ணதுலையும் 4 மணி நேரம் தான் வந்து பேட்டரி வந்து தாக்கு பிடிச்சதுங்க. ஸோ அடுத்ததாக இதை நம்ம எதுக்கு வாங்க போகிறோம்? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டீச்சருக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வேண்டி தான் முக்கியமாக இந்த லேப்டாப் பார்த்தோம். அதுக்கு முக்கியமாக இந்த வெப்கேம் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த லேப்டாப்பில் ஒரு 0.3 மெகா பிக்சல் வெப்கேம் பிஜி கேமரா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கிடையாது. நீங்களே இப்போ ஒரு வீடியோ கிளிப் காட்டுறேன், குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹாய் கைஸ், இதுதான் வந்து இந்த லேப்டாப்போட மைக்ரோஃபோன் வழியாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. அண்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட வெப்கேம் வழியாக தான் ரெக்கார்ட் பண்ணுறது. இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. வெப்கேம் குவாலிட்டி வந்து ஆள் யார் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இருக்குது. பட் ஆதார் கார்டில் உங்கள் ஃபோட்டோ வரதை விட இதில் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்துருப்பீங்க, பெரிய லெவலில் இருக்காது. பட் அந்த வீடியோ குவாலிட்டியும் செமையாக மாற்றுறதுக்கு வேண்டி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். எப்படி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட ரியர் கேமராவை வந்து வெப்கேமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிசியில் வேணாலும் அந்த வேலை செய்யும். அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு பட்ஜெட்டில் லேப்டாப் வாங்குறீங்கன்னா அதோட வெப்கேம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்மளோட ஃபோனோட கேமராவே வெப்கேமாக யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக கிளாஸ் நடத்தலாம், இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லேப்டாப்பில் இருக்க மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சவுண்டு வந்து நல்லா வந்து பிக் பண்ணுது. நம்ம பேசுகிறது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து புரியிற லெவலுக்கு வந்து மைக் வந்து வேலை செய்யுது. ஸோ மைக்கை பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. வெப்கேம் தான் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லைங்க. ஓவராலாக லேப்டாப் வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பீக் பர்ஃபார்மன்ஸ்க்கு வேண்டி நம்ம இதை வாங்க போகிறதில்ல. ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கு, ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு தான். இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே நான் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு தான். காலேஜ் பசங்களுக்கு இதை வாங்குறது வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறதுக்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கோடிங் வேலை இருக்கும், சிமுலேஷன் அந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு இந்த லேப்டாப் கண்டிப்பாக ஒத்து வராது. நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஸ்கூல் பசங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ்க்கு தான் வந்து இந்த லேப்டாப் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு தரமான லேப்டாப்பாக இருக்கும். அவங்க படிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். பட் இப்போ பிக் பில்லியன் டேக்கு அப்புறம் இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் 31,000க்கு வாங்கினேன். இப்போ 42,000க்கு வந்து இந்த லேப்டாப் வந்து விற்கிது. 42,000க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா வேணாம் தான் சொல்லுவேன். 42,000 இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் அதாவது 40,000 விற்றுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளில் கண்டிப்பாக ரேட் வந்து ஒரு 5,000 6,000 கண்டிப்பாக குறைப்பாங்க. அந்த டயத்தில் வந்து இந்த லேப்டாப் வந்து நீங்கள் வாங்கலாம். ஒரு 36,000 ஒரு பெரிய வேல்யூவாக இருக்கும். இந்த லேப்டாப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின 31,000க்கு இந்த லேப்டாப்பில் ஒரிஜினல் விண்டோஸ் 10 ஹோம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 ஸ்டூடெண்ட் எடிஷன் வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீயாக வந்து ஜென்யூனாக வந்து வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். பசங்களுக்கு வந்து வேர்டில் ஏதாவது டாக்குமெண்ட் பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே அந்த ஆஃபீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ்க்கு. ஸோ ஆஃபீஸும் ஒரிஜினலாக வந்து இதில் வந்துச்சு. அப்புறம் விண்டோஸும் வந்து ஒரிஜினலாக வந்துச்சு. அதனால் புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து கிராக் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. அந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஓவராலாக இந்த லேப்டாப் வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் தான் சொல்லுவேன். உங்கள் பசங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி தரலாம். ஸ்கூல் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த லேப்டாப் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி எப்போ வீடியோஸ் போடலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தினேஷ்.